ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவீஸ் வ்லாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள்லாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் அவுட்டிங். ஏன் லாஸ்ட் அவுட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் திறக்க போகுது. ஸோ அதாவது சம்மர் லீவில் இது லாஸ்ட்டாக அவுட்டிங். நீங்கள் பார்த்துருப்பீங்க இடையில மாலுக்கு போனது, அதுக்கப்புறம் வெளியில் போனதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மெரினா பீச்சுக்கு தான் வந்தோம் இன்றைக்கி எல்லாருமே. நான், எங்கள் தங்கச்சி பசங்க, எங்கள் வீட்டுக்காரு, அப்புறம் அவங்க மாமியார், அவங்க மச்சனை, தங்கச்சியோட மாமியாரும் அவங்க மச்சனனும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி தங்கச்சி வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா லீவுக்காக. அங்கே தான் இருக்கிறா. ஸோ அவங்களுக்கு அங்கேருந்து பக்கம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3:30 போல் அங்கேருந்து கிளம்பி பீச்சுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 3 கிளம்பி அங்கே ஒரு 4:30 4:45 கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு, ஆக்சுவலி நாங்கள் 2 வீலரில் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். அப்புறம் வெயிலில் ஓட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆட்டோ புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணி டைரெக்டாகவே அங்கே போயிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பசங்களை கையில் பிடிக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட். முன்னாடிலாம் இப்படி இருக்காது பீச்சில். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போல்லாம் இப்படி கிடையாது. ஸோ இப்போ பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இருக்காங்க. ஸோ குட்டி பசங்களும் பெரிய பசங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் பெரியவங்க கூட ஏறி அதுலலாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதில் யார் ரொம்ப என்ஜாய் பண்ணான்னா, என்னோட சின்ன பொண்ணு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணா. பாருங்க, அவளை நான் பிடிக்கவே இல்லை. அவளை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். அவள் அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அவ்வளோ தண்ணிலலாம் அப்படி விளையாடிட்டு இருந்தா. நான் கூட நினச்சேன், இவள் தண்ணியை பார்த்தா பயந்துருவா, வந்துருவா ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தா, நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா பாருங்க. பாருங்க, ஊஞ்சல்லலாம் ஏறி ஏறி ஆடிக்கிட்டு அவங்க மம்மி கிட்ட, மம்மி 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 மம்மின்ட்டு அவங்க மம்மியை தான் விடவே இல்லை. தூக்கி 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 உட்கார வைக்க சொல்லி, ஊஞ்சலில் உட்கார சொல்லி எவ்வளோ தைரியமாக உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா. ஒன்னொன்றுத்துலேயும் அவ்வளோ கேஷுவலாக ஏறுறா. இந்த வளர்ந்த பசங்க விளையாடுற மாதிரி அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. ஸோ பசங்க இந்த மாதிரிலாம் விளையாடுறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க. இதுலலாம் கொஞ்சம் கூட பயப்படாமல் விளையாடுறா. நான் உண்மையிலே நினச்சேன், இவள் பயப்படுவா. என் பெரிய பொண்ணே பயந்துக்கின்னு விளையாடிக்கிட்ட பாருங்க. அவள் சறுக்கிறதுக்கும் இவள் சறுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஸோ இது பாரு, இதெல்லாம் அவளே தானாக ஏறி உட்காந்துக்கிறா. தானாக ஏறி உட்காந்து தானாக விளையாடிட்டு, யாரும் ஏற்றி கீத்தியெல்லாம் விட தேவையில்ல. அவளே ஏறிக்கிறா, அவளே விளையாட. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க. உண்மையிலே இத்தனை இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதை விட இந்த இடத்துல சீரியஸ்லி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க பசங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் அப்படியே சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து அப்படியே ஜாலியாக விளையாடிக்கிட்டு நல்லா. ஆக்சுவலி இது நேற்று எடுத்த வீடியோ. அதாவது சண்டே நேற்று போனோம் நாங்கள், சாரி மண்டே நேற்று போயிருந்தோம். ஸோ நேற்று எடுத்த வீடியோ தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பெரியவங்க கூட சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏறிக்கிட்டு விளையாடிக்கிட்டு, அப்புறம் அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து, இது வந்து பெரியவங்க விளையாடுறதுக்கு இல்லை, சின்னவங்க விளையாடுறதுக்கு, நீங்கள் ஏறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ அவ்வளோ ஜாலியாக நல்லா ஒரு ஹாப்பியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுலலாம் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக அவள் ஏறி, என்னோடய பொண்ணை பாருங்களேன் எவ்வளோ கரெக்டாக ஏறி அதில் உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்கா பாருங்கள். எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நம்மலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ அழகாக ஏறி உட்காந்துன்னு அந்த கம்பிக்கு 2 சைடில் காலை கொடுத்துக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு அவ்வளோ நீட்டாக கரெக்டாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இந்த அம்மாவும் குட்டி அம்மாவும் உட்காரணும் பாருங்க. ஹாய், எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது. அதுவும் நம்ம தனியாக போகிறது ஒரு விஷயம் கிடையாது. இப்போ போனோன்னா நாங்கள் 4 பேர் மட்டும் போகலாம். பட் அது அந்தளவுக்கு ஒரு என்ஜாயாக இருக்காது. ஸோ இன்னும் 4 பேர் கூட சேர்ந்தாங்கன்னா அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு ஃபேமிலியாக, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபேமிலியாக இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் நம்ம தனியாக இருக்கும்போது வராது. அதை இந்த மாதிரி வெளியிலலாம் போகும்போது கொள்ளும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த ஆண்டி இருக்காங்க பாருங்கள், அவங்க சொல்லவே வேணாம். அவங்க எங்கள் கூட சேர்ந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க வரமாட்டாங்க. இந்த தடவை எப்படியோ வந்துட்டாங்க. அவங்க தங்கச்சி மச்சனை, உங்களுக்கு நான் சொன்னேன்ல ஏற்கனவே, தங்கச்சி மச்சனை. ஸோ இப்படி தான் அன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஸோ ஒரு 3:00 இங்கேருந்து கிளம்புனாக்கா, அதுவும் இப்போ இருக்கிற வெயிலுக்காக நான் சொல்கிறேன், ஒரு 3:00 இங்கேருந்து கிளம்புனாக்கா ஒரு 4:30க்கு நம்ம அங்கே போய் ரீச் ஆகும். ஒரு 7:00 வரைக்கும் தாராளமாக நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணியில் விளையாடுறது எல்லாமே நல்லா ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக மூமெண்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தது அன்றைக்கி டே. ரொம்ப சூப்பராக போச்சு. இதை பசங்களை உட்கார வச்சுட்டு இப்படி சுற்றுறது கொள்வது நிறைய இருக்குது. அங்கே பசங்களுக்கு விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒரு செட் ஆஃப் மட்டும் இல்லை, அதே மாதிரி ஒரு 2, 3 செட்டு வச்சுருக்காங்க. ஒரே செட் இருந்தால் தான் கொஞ்சம் பசங்க தான் விளையாட முடியும், மற்ற பசங்க விளையாட முடியாதுன்ட்டு
நெறைய இருந்தது. ஒரு 4, 5 செட் அதே மாதிரி. ஒரு செட்டே இருக்குன்னா, அதே மாதிரி திரும்ப திரும்ப ஒரு 4 செட், 5 செட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல எடுத்தேன். சரி நல்லாருக்குமே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எடுத்துட்டு அப்படியே பேசிட்டே ஜாலியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு இடத்துலயா நின்னு நின்னு விளையாடிட்டு, ஒரு ஒரு இடத்துலயா பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போனோம். இவ்ளோ பெரிய பேக்க நான் எதுக்கு மாட்டிட்டு இருக்கேன்னா, அதுல சத்தியமா என்னோட திங்ஸ் ஒண்ணுமே இல்ல. என்னோட பர்ஸ், என்னோட மொபைல தவிர அதுல வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா அவ்ளோ பெரிய பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாமே என் சின்ன பொண்ணுக்கு தான். பால் பாட்டிலு, தண்ணி பாட்டிலு, அதுக்கப்புறம் பால் பவுடரு, அது இது அவளுக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. எப்படியும் தண்ணியில விளையாடுவாங்க. ஸோ ஈரமாகும். ஸோ அவளுக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, டவலு, ஹக்கீஸு, அ அப்புறம் டிஷ்யூ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அவ்வளோ பெரிய பேக்க நான் யூஸ் பண்றது. ஸோ தங்கச்சி மாட்டியிருக்கிறதும் சேம் திங் அதே மாதிரி தான். அவங்க பேக் பேக் மாட்டிட்டுருக்காங்க. நான் ஹேண்ட் பேக் மாட்டியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதில வந்து எங்களுக்குன்னான திங்ஸ் இல்லவே இல்ல. அது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு குட்டி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம திங்ஸ விட குழந்தைங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு தான் நம்ம முக்காவாசி ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே போயிட்டு, அப்படியே சரி டைம் ஆகுது நம்ம அப்படியே நின்னுட்டே இருந்தா டைம் ஆயிடும் அப்படின்ட்டு, நானும் வீடியோ எடுத்து எங்க தங்கச்சி வீட்டுக்காரையும் வீடியோ எடுக்க சொன்னேன். ஸோ அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி தான் இப்ப நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ இப்ப இந்த 4 பசங்களும் ஒண்ணா இருக்கிறத பார்க்கும்போது, நமக்கு அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்கு. எப்படி சொல்றது? இவங்க இப்ப இருக்கிற மாதிரியே ஃப்யூச்சர்லயும் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விஷ். ஸோ இப்ப குழந்தைங்களா இருக்கிறாங்க, ஒண்ணா இருக்கிறாங்க. ஃப்யூச்சர்லயும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அ எங்களோட ஆசை. ஸோ அது நிறைவேறணும், நிறைவேறும் அப்படின்றது தான். ஸோ அப்படியே அழகா கைய பிடிச்சிட்டு இது பாருங்க. அவள அவங்க அக்கா பெரிய அக்காவ விடவே மாட்டா அவ. அவ கூடயே தான் போயிட்டுருப்பா. ஸோ அப்படியே போயிட்டு, அப்படியே பேசிட்டு, கதை பேசிட்டு, இங்க போலாம், அங்க போலாம். ஸோ இந்த மாரிலாம் போகும்போது, பழைய ஞாபகங்கள். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி தானே வந்தோம். அம் அப்போ வந்து நம்ம பஸ்ல வந்துட்டு போவோம். இன்னைக்கு நம்ம கார்ல வரோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் யோசிக்கும்போது நமக்கு ஒரு இதுவா இருக்கும்ல. சரி ஓகே நம்ம அப்போ அப்படி இருந்தோம். இப்போ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அ ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தண்ணிக்கிட்ட போயிட்டோம். இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் இல்ல நல்லாவே ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 4:30க்கோ என்னமோ இந்த விளையாடுற இடத்துக்கு போனோம். கிட்டத்தட்ட 5:30 வரைக்கும் இங்க விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே போச்சு. அப்படியே சரி தண்ணிக்கிட்ட போலாம். இதுக்கப்புறம் வேண்டாம். இந்த குதிரை இருக்கு பாருங்க. இது போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சத்தம் போட்டுச்சு அந்த குதிரை. ஆ திடீர்னு கனைக்க ஆரம்பிச்சுச்சு. குதிரை கனைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? திடீர்னு கனைக்குமா ஏதோ சம்திங் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுருச்சுங்களா? திடீர்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டோம். அவ்வளோ பக்கத்திலேயே வேற குதிரை கத்த ஆரம்பிச்சோனே அவ்வளோ ஒரு ஷாக் ஆயிட்டோம். ஸோ பாருங்களேன் இந்த 4 பசங்களும் அவ்வளோ அழகா கைய கோத்துக்கிட்டு நடக்கிறத பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஸோ அப்படியே பொறுமையா நடந்து தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். 4 பேருமே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதில என் பொண்ணு பாருங்க எவ்வளோ இதுவா என்ஜாய் பண்றான்னு உங்களுக்கே தெரியும். அவ்ளோ இதுவா தண்ணிக்கிட்ட பயமே இல்லாம நின்னுக்கிட்டு, அவ்ளோ இதுவா ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. எனக்கே பெரிய ஷாக்கு. அவ இவ்ளோ அழகா விளையாடுவாளா தண்ணீல? அப்படின்றது எனக்கே சீரியஸ்லி ஒரு ஷாக்கு. ஸோ ஜாலியா அப்படியே தண்ணீல விளையாடிட்டு, ஸோ அதுக்காகவே நான் வீடியோ எடுத்தேன் நான் இத. எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எடுக்க சொன்னேன். ஸோ அவ்ளோ பாருங்க எவ்ளோ ஜாலியா அந்த ஒரு பயமே ஆனா இவ பயந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஏறிட்டா. பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏறிட்டா. அதுக்கு அடுத்து வந்து மண்ல உட்காந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா விளையாடிட்டா. நான் விட்டுட்டேன் ஃப்ரீயா. சரி ஒரு நாள் ஃப்ரீயா விளையாடட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு அவங்கள குளிக்க வச்சேன். ஸோ வீடியோ வந்து என்னால கிளியரா எடுக்க முடியல. ஸோ நான் எடுக்கல. எங்க ஹஸ்பண்ட் எடுத்தாரு. ஸோ சில விஷயங்கள் கொஞ்சம் கிளியரா இல்லாம இருக்கும். ஸோ சாரி. ஏன்னா என்னால குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீடியோவும் எடுக்கணுன்றது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால அ இந்த ஒரு தடவ சாரி. நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கிளியரா உங்களுக்கு வீடியோ குடுக்குறேன். ஸோ இவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்றா பாருங்களேன் நீங்களே. நான் இவ்ளோ இவ என்ஜாய் பண்ணுவான்ட்டு நான் உண்மையிலேயே நான் யோசிக்கவே இல்ல. சரி ஏதோ குழந்தை என்ஜாய் பண்ணும் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா சீரியஸ்லி 4 பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அத முடிச்சுட்டு அப்படியே ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. 6:30, 6:45 கிட்ட ஆயிடுச்சு. சரி அப்படியே வந்து பீச்சுனால என்ன அ பஜ்ஜி, போண்டா, பட்டாணி சுண்டல் இது தானுங்களே. ஸோ அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு, அப்படியே சும்மா லைட்டா ஒரு கிளிப்பிங் மாதிரி எல்லாரும் உட்காந்து இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ அப்படியே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.